ஒரு வாட்டி ஹைவேல இருக்க கண்ணு தெரியாத ஒரு பேயி ஒரு 3 பேர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். அவங்க மேல அவங்க கங்கா ஜல போட்டிருப்பாங்க. அதனால அந்த பேய்க்கு அவங்க வாசனையே வராது. அட, இந்த தண்ணி வத்தி போச்சே, இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பாருப்பா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா போலாம். அதுக்கப்புறம் அவங்க கார்ல உட்காந்துடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அந்த பேய் மறுபடியும் அவங்கள வாசனை பாக்குது. அப்புறம் அவங்க வண்டி பின்னாடி போக ஆரம்பிக்குது. அட, நாம இன்னைக்கு செத்தோம். பின்னாடி திரும்பி பாரு, அந்த பேய் நம்மள இன்னும் பின்தொடர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? இங்க பாருப்பா, என்ன நடந்தாலும் சரி, நீ தயவு செஞ்சு இந்த காரை மட்டும் நிறுத்திராத, சரியா? அப்புறம் அந்த பேய் வேகமா ஓடி வந்து அந்த காரோட டாப்லயே அது படுத்துக்குது. ஐயோ, நம்ம செத்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த பேய் நம்ம காரோட ரூப் மேல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஐயோ, இப்ப நம்ம என்னப்பா பண்றது? எனக்கு இப்பவே சாகிறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்ல. ஐயோ, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க. அவ்வளவுதான், நான் சாக போறேன். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. ஐயோ! அட பைத்தியமே, சும்மா அழாத. ஏதாவது பண்றேன், என்னை யோசிக்க விடு. இங்க பாருப்பா சேரு, நீ ஒரு வேலை பண்ணு. கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பி. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா காருக்கு பிரேக் போட்டுரு. அதனால அந்த பேய் கீழே விழுந்துரும். அப்புறம் ஷேரு காரை ரொம்ப வேகமா ஓட்டுறான். அப்புறம் அவன் ஜோரா பிரேக் போடுறான். அப்ப அந்த பேய் கீழே விழுந்துட்டு கத்த ஆரம்பிக்குது. அப்புறம் வலியில துடிக்குது. உனக்கு இவ்ளோ கொழுப்பா? நான் உன்னை விடவே மாட்டேன். நான் உங்க எல்லாரோடையும் ரத்தம் கண்டிப்பா குடிப்பேன். ஆ, ஆ. சேரு, சீக்கிரமா வண்டி எடு. நம்ம எப்படியாவது முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். அவன் வேகமா வண்டிய ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் காரை அங்க எங்கேயும் நிக்க வைக்கவே மாட்டான். ரொம்ப நல்லது பண்ண சேரு. சீக்கிரம் 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 இங்க இருந்து போ, இல்லைன்னா அந்த பேய் மறுபடியும் பின்னாடி வந்துட போகுது. கொஞ்ச தூரம் போன உடனே காரே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆக ஆரம்பிக்குது. அட என்னப்பா, என்னாச்சு? ஏன் வண்டியை மெதுவா ஓட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? சொல்லு, என்ன? ஐயோ சத்தம்பா, இப்ப என்ன பண்றது? அட என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா என்ன? இங்க பாருங்க, இந்த வண்டியோட பெட்ரோல் தீந்து போக போகுது. அட நாசமா போனவன, நீதான் இவ்ளோ பெரிய வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியே, இதுல கொஞ்சம் பெட்ரோல் அதிகமா போட்டு எடுத்துட்டு வர மாட்டியா? அட பைத்தியக்காரனே, என்னடா இது? இப்ப நம்ம என்னதான் பண்றது சொல்லு? நம்ம எல்லாருமே சாக போறோம்னு நினைக்கிறேன். அப்ப சடனா அந்த காரு ஒரடியா நின்னுடுது. அவ்வளவுதான், இன்னைக்கு சாக போறோம். இந்த பைத்தியம் பிடிச்ச வண்டி வேற இங்க நின்னு போச்சே. இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, எல்லாரும் சீக்கிரமா வண்டியை விட்டு கீழே இறங்கிருங்க. நம்ம இங்க இருந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம், சரியா? இல்லனா மறுபடியும் அந்த பேய் எப்ப வேணாலும் நம்மள தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடலாம், இல்லையா? அப்புறம் அவங்க 3 பேரும் கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. அப்புறம் காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அட ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம். இன்னைக்கு என்னமோ நம்ம நாளே இப்படி இருக்கே. தேவையில்லாம இந்த வண்டியில சுத்தலாம்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு உயிரே போற மாதிரியே இருக்கே. அங்கே பக்கத்துல இருக்க ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க பாருப்பா, இங்க ஒளிஞ்சுக்கிறதால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வாசனைய வச்சே அந்த பேய் எப்படியாவது நம்மள தேடி இந்த இடத்துக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். நாம இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான சத்தங்க வர ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் பயந்து போறாங்க. ஐயோ செத்தோம். அந்த பேய் இங்கதான் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுதே. அப்புறம் அந்த பேயி
அவங்க முன்னாடி வந்து நிக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு. உங்களோட வாசனை எனக்கு வருது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்கிட்ட இருந்து ஒளிஞ்சிருப்பீங்க? அப்புறம் அவங்க 3 பேரும் அவங்களோட மூச்சு சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட வாய் மேல கை வச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்காக தேட ஆரம்பிக்குது. அப்ப ராஜு ரொம்பவே பயந்துடுறான். ஐயோ நம்ம செத்தோம். இப்ப அந்த பேய் கண்டிப்பா நம்மள விடாது. ஓடுங்க இங்க இருந்து. அந்த பேய் ராஜுவோட சத்தத்தை கேட்ட உடனே ராஜு ஓடுற அந்த பக்கமே அந்த சத்தத்தை கேட்டு அவளோ நடந்து போறா. அட நம்ம இன்னைக்கு செத்தோம். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. அப்புறம் அந்த பேய் பறந்து அவன் பக்கமாவே போயிடுது. அப்புறம் போய் அவனை பிடிச்சுக்குது. ஐயோ கடவுளே, சாக போறோம். தயவு செஞ்சு யாராவது வந்து காப்பாத்துங்க. இந்த பேய் கண்டிப்பா என்ன உயிரோட விடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ராஜுவ அவங்க காத்துல தூக்குறாங்க. அடடா, ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நீ சாகிறதுக்கு ரெடி ஆயிடுடா. டிட்டு மற்றும் ஷேரு கூட அங்க வந்துடுறாங்க. ஜோரா அவங்க கத்த வேற ஆரம்பிக்கிறாங்க. அட இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்களோட நண்பனை ஏதோ ஒரு பேய் வந்து புடிச்சிட்டு போயிருச்சு. யாராவது இங்க இருந்தா வந்து எங்களை காப்பாத்துங்க. அவங்க கத்துறது ஒரு பாபா கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் அங்க வந்துடுறாரு. அட நல்லதா போச்சு நீங்க இங்க வந்தது. அங்க பாருங்களேன், அந்த பேய் எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு அந்த பேய நல்லாவே தெரியும். அது ரொம்ப வருஷமா இதே இடத்துல தான் இருக்கு. அப்புறம் அந்த பாபா என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்த அந்த கங்கா ஜலத்தை தூக்கி அந்த பேய் மேல வீசுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேயே துடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அது அங்கிருந்து ஓடி போயிடுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமியாரே. இன்னைக்கு நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க. இந்த பேய் கண்டிப்பா திரும்ப வரும்பா. இனிமே அந்த பேய் உங்களை சும்மா விடாது. சாமியாரே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. இந்த பேய்கிட்ட இருந்து நாங்க எப்படி எங்களோட உயிரை காப்பாத்திக்கிறது? நீங்க இந்த பேயோட உடம்ப தேடி கண்டுபிடிங்க. இந்த பேயோட உடம்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட இறுதி சடங்க நீங்க பண்ணணும். அப்போதான் இந்த பேய்க்கு முக்தி கிடைக்கும். சரிங்க சாமியாரே, அது வரைக்கும் நீங்க எங்க உடம்பு மேல கங்கா தண்ணியை ஊத்துங்க. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அப்புறம் பாபா அவங்க 3 பேர் மேலயும் தண்ணிய தெளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேரும் அங்க இருந்து அந்த பேயோட உடல் எங்கேயாவது விழுந்து கிடக்குது அப்படின்னு தேடிட்டே போறாங்க. காடு முழுவதும் அங்க தேடுறாங்க. அப்புறம் அவங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய புதரை பாக்குறாங்க. இந்த புதருக்குள்ளதான் நாம அதை தேடியாகணும். அந்த பேயோட உடம்பு நமக்கு இங்க கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. கொஞ்ச நேரம் அந்த புதருக்குள்ள தேடின பிறகு அவங்களுக்கு அந்த பேயோட உடல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேயோட உடலை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விறகு எல்லாம் கொண்டு வராங்க. அந்த கடவுளுக்கு தான் நன்றி. இனி நம்மளோட உயிர் காப்பாத்தப்படும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய விறகு சேகரிச்சு அந்த விறகு மேல அந்த உடலை படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க உடல்ல இருந்த அந்த கங்கா ஜல் கூட காஞ்சி போகுது. இங்க பாரு ராஜு, கங்கா தண்ணி ஆறி போயிடுச்சே. சீக்கிரம் பண்ணு, இல்லனா அந்த பேய் எந்த நேரத்துல வேணாலும் இங்க வந்துடலாம். மறுபடியும் அவங்களுக்கு பயங்கரமான சத்தம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பேய் அங்க போயிடுது. அட நம்ம செத்தோம். அங்க பாரு, அந்த பேய் அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த பேய் மறுபடியும் அவங்க கிட்ட போகுது. அட ராஜு, சீக்கிரமா போ, சீக்கிரமா போய் அந்த உடம்பை எரிச்சிரு. இல்லனா கண்டிப்பா இந்த பேய் நம்மள உயிரோட விடாது. அவங்க வேகமா போய் அந்த உடலுக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடல் எரிய எரிய அந்த பேய் கூட அந்த இடத்துல நின்னுடுது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்ப முக்தி கிடைச்சிடும். ரொம்ப வருஷமா நான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லி அந்த பேய் கூட பஸ்மம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்களோட வண்டியை தள்ளிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அட என்னாச்சுப்பா ஷேரு, இந்த வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சா என்ன?
ஊருக்காரங்க என்ன சொன்னாலும் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.